ஆங்காங்கு பல இயக்கங்கள். ஆனால் அந்த இயக்கங்களில் நம்முடைய வாழ்க்கை செல்லுகிறது, அமைதியை நாடுகிறதா அல்லது அமைதியை பெறுகிறதா என்பது அவரவருடைய எண்ணம், நமக்கு தெரியாது. நமக்கு சிவத்தையே பிடித்து கொண்டு வாழுகிறோம். ஆகவே சிவத்தினுடைய அந்த பேரின்பம் தான் நமக்கு நினைவுக்கு வரும். இதை மணிவாசகர் மிக அற்புதமாக சொல்கிறார். தொல்புகழை பற்றி பாசத்தை அறுக்க வேண்டும். எம்பெருமானுடைய தொன்மையான புகழ், ஏனென்றால் அதுதான் முன்னே சொல்ல பெற்றிருக்கின்ற நமக்கு பெற்றி என்ற சொல். தொல் புகழ்தான் பெற்றி. அந்த பெற்றிக்கு விளக்கம் காணுகிற பொழுது நிச்சயம் நீங்கள் அறிவீர்கள். வெறும் பஜனை பாட்டு அல்ல திரு அம்மானை பாட்டு, நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற பாடம். எனவேதான் தொல் புகழை பற்றி அதனை நாம் பற்றி பழமையான புகழையே பற்றி கொண்டு இருக பிடித்து கொண்டு உலக பாசம் என்று இருக்கக்கூடிய பற்றினை நீக்கும்படி நாம் பற்றுவதற்காக நாம் அதனை நீக்க வேண்டும். நம்மிடத்திலே இருக்கிற பாசங்களை போக்க வேண்டும். அந்த பாசங்களை போக்க வேண்டுமானால் அதை இடம் வெற்றிடமாக ஆக வேண்டும். பாசத்தை போக்கி விடுகிறோம். வேற ஒன்றும் இல்லை. பாசம்னா போகப் பொருள். இடத்துல விட சில பேர் கேட்பார்கள், போகப் பொருளை எப்படி நாம் விடுவது? போகம்னா அனுபவிக்கிற பொருள். அனுபவிக்கிறது என்ன? வேற ஒன்றும் இல்லை. காலையில் நம்ம எந்திரிச்சு சாப்பாடு தூக்கம் எல்லாமே போகப் பொருள் தான். தனு கரண புவன போகங்களைத்தான் இறைவன் படைக்கிறார். இறைவன் உயிரை படைத்தது இல்லை. நம்முடைய சைவ சித்தாந்தம் மிகச் சிறப்பாக சொல்லும், படைத்தல் என்று சொன்னால் இறைவன் தானே தோன்றியவன். அதுபோல உயிர்களையும் அவன் தானே தோன்ற வைத்தானே தவிர அவன் படைக்க இல்லை. அவனால் படைக்கப்பட பெறுகின்ற பொருள்கள் தனு கரண புவன போகங்கள். இன்றைக்கு நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். இந்த திருவாசகத்தின் இன்பத்தை, பேர் இன்பத்தை நாம் இங்கே தூய்க்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இது இறைவன் நமக்கு அளித்திருக்கின்ற போகம். இந்த போகம் கிடைப்பதற்கு நாம் அத்தனை பேரும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம் என்றால் முன் பிறவியில் ஏதோ ஒரு இறைவனுக்கு தொண்டு ஆற்றிய ஒரு நல்வினை பயன்தான் இந்த மன்றத்தில் நாம் கூடியிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் போன பிறவியில் எந்த பயனும் செய்ய இல்லை என்றால், இறைவனுக்கு தொண்டு செய்ய இல்லை என்றால், எத்தனையோ கோடி மக்கள் வாழுகிற இந்த தமிழகத்து தலைநகரத்தில் இத்தனை மக்கள் தான் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இவர்கள் தான் இன்றைக்கு திருவாசகம் என்ற போகத்தை அனுபவிப்பதற்கு போன பிறவியில் நன்மை செய்தவர்கள் என்பதை சத்தியம் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் அந்த போகத்தை பற்றி நம்முடைய போகத்தை விட்டுவிட்டு இறைவனுடைய போகத்தை அனுபவிக்க வேண்டும். அதை கூட சொல்லுவாங்க, அதுக்கு என்ன சார், எப்படி சார் போகத்தை அனுபவிக்கிறது? ஒன்றும் இல்லை. மனைவிக்கு பூ வாங்கிட்டு போனா இனிமேல் அதை விட்டுட்டு இறைவனுக்கு பூ வாங்கிட்டு போனா அதுதான் அந்த போகத்தை விட்டுட்டு இந்த போகத்துக்கு வந்ததா அர்த்தம். காலையில் எந்திரிச்ச உடனே நாம் காப்பி சாப்பிடுவதற்காக நீட்டிய கரங்களை இல்லை இல்லை, எம்பெருமானுக்கு பூ படித்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்குவேன் என்று யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை என்று சொல்லுமா போலே ஒரு இலை அல்லது ஒரு பூவை எடுத்து நாம் நம்மால் வணங்கப்படுகிற எத்தனையோ, நீங்கள் அலமாரியில் பார்த்தீங்கன்னா பூஜை அலமாரியில் எத்தனையோ சாமி இருக்கும். அதுலேயும் இப்போ எல்லாம் சின்ன சின்னமாக வந்துருச்சு, எங்கே போனாலும் வாங்கிட்டு வந்துடும். அது எல்லாம் வச்சுருக்கிறோம். ஏதேனும் ஒரு கடவுளிடம் நம்முடைய மனம் நிச்சயம் ஈடுபடும். அவர் திருவண்ணாமலை பெருமானாக இருக்கலாம், திருச்செந்தூர் முருகனாக இருக்கலாம், சபரிமலை ஐயப்பனாக இருக்கலாம், சமயபுரத்து அம்பாளாக இருக்கலாம். அந்த இறைவிக்கு, அந்த இறைவனுக்கு ஒரே ஒரு பூ நாள்தோறும் வைத்து விட்டால் அதுதான் போகத்தை மறந்து, உலக போகத்தை மறந்து இறைவனுடைய போகத்தை நாம் நாடுகிறோம் என்பதற்கு பொருள். எனவேதான் திருமந்திரத்தார் சொன்னார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை என்று. எனவே நம்முடைய போகமாக இருக்கிற பாசத்தை நீக்கி இறைவனுடைய பாசமாக இருக்கக்கூடிய பேரின்பத்தை நாம் பற்றுவோம் அம்மானாய் என்று சொல்வதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். அப்போ பாட்டினுடைய பொருளை ஒரு கருத்து, ஒரு அடிப்படையில் ஒரே ஒரு தொடராக சொன்னால்,
மிகச்சிறந்த இலக்கணங்களை பெற்ற இறைவனை நாம் வணங்கி நம்முடைய குற்றங்களையெல்லாம் நீக்கி நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற இறைவனை நாம் பற்றிட வேண்டும் அம்மானாய் என்பதுதான் இந்த பாட்டினுடைய அடிப்படை கருத்து. இந்த உலகத்தில் இருக்கிற போகப் பொருளை எல்லாம் அனுபவிச்சாச்சு, அதில் சலிப்பு வந்திருக்கு. அந்த சலிப்பை நீக்கி இறைவனுடைய திருவருளை பெறுகின்ற போகத்துக்கு நாம் தலைப்பட வேண்டும் என்பதைத்தான் எம்பெருமான் பாடுகிற பொழுது பேரானந்தம் பாடுதுங்கான் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கான் எம்மானாய் என்று பாடினார். பாட்டினுடைய பொருளை சொன்னேன். பாட்டிலே என்னென்ன செய்திகள் சொல்ல பெற்றிருக்கின்றன என்பதை வரையறுத்து பார்க்கலாம். முதலில் எம்பெருமானுடைய இலக்கணம் சொல்லப்படுகிறது. இரண்டாவது, அவன் யாராக வந்து காட்சி தருவான். சான்றோர் பெருமக்களே, நம்முடைய சைவத்தின் அடிப்படையே ஆச்சாரியனிடத்தில் உபதேசம் பெற்றுத்தான் நாம் ஞானம் பெற முடியும். சரியை கிரியை யோகம் செய்துழி அல்லது ஞானம் கொட ஆகலாம் என்று 8ஆம் சூத்திரத்தின் முதல் அதிகாரத்திற்கு அங்கு முதல் அதிகாரத்தில் குறிப்பிடுவார்கள். எனவே சரியை கிரியை யோகம் செய்துழி அல்லது ஞானம் கொட ஆகலாம். ஞானம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஆச்சாரியனிடத்தில் நாம் உபதேசம் கேட்க வேண்டும். சார், இப்போ எங்கே ஆச்சாரியனுக்கு போகிறது? சிறந்த ஆசிரியர்கள் ஞானாசிரியர்கள் கிடைக்கவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் கையில் வைத்திருக்கிற திருமுறைகள் தான் ஞானாசிரியர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அவருடைய நயன தீட்சை உங்களுக்கு உண்டு. இப்போ நாம் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறோம், அதில் இருக்கிற எழுத்து அதை நாம் படிக்கிறோம். அந்த எழுத்து நம்மளை பார்க்கலையா? நினச்சி பாருங்க. நாம் புத்தகத்தை படிக்கிற பொழுது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எழுத்து நம்மை பார்க்கிறது. அந்த எழுத்து நம்முடைய எழுத்து அல்ல. ஆச்சாரியர்களாக இருக்கின்ற அருளாளர்கள் 26 பேர் தந்த எழுத்துக்கள் தான் அந்த எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களை நாம் படிக்கிற பொழுது அந்த எழுத்துக்கள் நம்மை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் ஞானாசிரிய நயன தீட்சை. மறந்துவிடக்கூடாது. கையிலே புத்தகத்தை ஏந்துகிறோம். அந்த ஏந்துகிற பொழுது அதை தொடுவதற்கு நாம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த கரங்களால் எதையோ ஒன்றத்துக்கும் புண்ணியமில்லாத புத்தகங்களை தூக்கி தூக்கி சுமந்தோம். ஆனால் இன்னைக்கு 12 திருமுறைகளை அடங்கிய 14 சாஸ்திரங்களை அடங்கிய நூல்களை நாம் தொடுகிறோம் என்று சொன்னால் இந்த தொடுவதற்கு இந்த கை எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நினைத்து பாருங்கள். அந்த பெருமை நமக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது என்றால் ஞானாசிரியர் கிடைத்திருக்கிறார் என்பதுதான் பொருள். ஒரு குழந்தை அந்த பாடலை பாடுகிறது என்று சொன்னால் அந்த பாடலை பாடுவதற்கு தனது மொழி, தன்னுடைய மொழிதான் உன்னுடைய மொழி என்று சொல்லுமா போலே ஞானசம்பந்தர் பாடிய பாட்டு என்று அந்த குழந்தை சொல்லுகிற பொழுது அந்த குழந்தையாக சொல்லு. அதுக்கு என்ன தெரியும்? ஞானசம்பந்தர் தெரியுமா? தேவாரம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் அதன் உள்ளத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இறை அருள் அந்த குழந்தையை பாட வைக்கிறது என்று சொன்னால் இந்த வயதிலேயே அந்த குழந்தைக்கு ஞானத்தை எம்பெருமான் உள்ளிருந்து ஊட்டியிருக்கிறான் என்பதுதான் பொருள். இல்லை என்றால் அது பாட முடியாது. அப்படியானால் நாம் குதிரை சேவகனாக வந்து இறைவன் நமக்கு தன்னடியார்களுக்கு அருள் செய்தான் என்று மணிவாசகர் சொல்லுகிறார் என்றால் சைவத்தின் அடிப்படையில் ஞானாசிரியர்களை பெற வேண்டும். ஞானாசிரியர்களை பெற வேண்டும் என்று சொன்னால் திருமுறைகளை நாள்தோறும் ஓத வேண்டும். குர்ஆன் ஓதாத மதத்தார் இல்லை, பைபிள் ஓதாத மதத்தார் இல்லை. நாம் ஏன் சைவத்தில் பிறந்து இவ்வளவு திருமுறைகள் நம் கையிலே இருக்கிற பொழுது ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு பதிகம் 10 பாடல்களை ஏன் படிக்கக்கூடாது என்பதைத்தான் குதிரை சேவகனாய் வந்து அவன் குற்றங்களை கடிந்து குணம் கொண்டான் என்று மணிவாசகர் எழுதுகிறார். அப்ப 2வது செயல் ஞானாசிரியராக அவர் வருகிறார் என்பதுதான். ஞானாசிரியராக வந்தவர் என்ன செய்தார் என்றார். நான் தான் சொன்னேன், குற்றங்கள் என்று சொல்லுகிறார். குற்றத்தை நீக்கி என்று சொல்லி குணத்தை கொண்டு போதாட்டி என்று சொல்லி இருக்கலாம். மணிவாசக பெருந்தகை எப்படி சொல்ல இல்லை. குற்றங்கள் என்பது
இதுவரை வந்திருக்கக்கூடிய பிறப்பில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். எத்தனையோ பிறவிகள், அத்தனை பிறவிகளிலும் செய்த குற்றங்கள் பாவங்கள் இன்றைக்கு நீங்கள் தொடுகிற திருமுறை புத்தகங்களினால் அந்த குற்றங்கள் நீங்கி ஆகாமிய வினை வாராது என்பதை மணிவாசகப் பெருமான் குற்றங்கள் நீக்கி என்று சொன்னார். சிந்தித்து பார்க்க வேண்டும். பல பிறவிகளில் வரக்கூடிய பாவங்கள், இந்த பாவங்களை எல்லாம் நாள்தோறும் படிக்கக்கூடிய, இதுவரை நான் எதுவும் செய்யலையே சார், வயசு 60 ஆச்சு 70 ஆச்சு, இது இனிமேல் எங்களுக்கு திரையுடைய திருவருள் கிடைக்குமா, அரசு உத்தியோகத்தில் இருக்கோம், எவ்வளோ பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறோம், எங்களுக்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்குமா என்று கேட்பவர்கள் உண்டு, நிச்சயம் உண்டு. ஏறக்குறைய ஒரு 10 அல்லது 15 வயசு வரை காலங்கள் எல்லாம் வேறுபடுது. ஞானசம்பந்தர் குறைஞ்ச காலம் வாழ்ந்து உயிர் நீத்தார். ஆனால் அப்பர் சுவாமிகள் ஏறக்குறைய 60 தாண்டி அதன் பிறகு இறைவனுடைய திருவருளை பெற்று வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால், 60 கடந்து இருக்கக்கூடிய நாம் பெரியவர்கள் கூட ஏன் இனிமேல் வருகிற நாட்களிலும் இறைவனை வணங்கி ஏன் அருளை பெற முடியாது? இதற்குத்தானே நாவுக்கரசர் வரலாறு, ஞானசம்பந்தர் வரலாறு. அவர் இளவயதில், இவர் முதியவர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், நாம் ஏன் இந்த வயதிலும் கூட இனி இறைவனுடைய திருவருளை பெற முடியாது? பெற வேண்டுமானால் திருமுறைகளை பயில வேண்டும். நாள்தோறும் ஒரு பதிகம், இப்ப நிறைய பதிப்புகள் வந்துவிட்டன, ஒரு சேர ஒரே பதிப்பாக வைத்திருக்கிறார். பூஜை அறையில் அந்த புத்தகத்தை வைத்து ஒரு பதிகம் ஒரு நாளைக்கு நம்மால் நிச்சயம் படிக்க முடியும். அதற்குரிய காலம், சில பேர் சொல்லலாம், சாமி முறைக்கே நேரம் இல்லை சார், அவனையெல்லாம் எங்கே போய் வைக்கிறதுன்னு தெரியுது. என்ன சார் கோயில் பக்கமே வரலைன்னா, ஒரே பிஸ்னஸ் டென்ஷன் சார், அதனால் கோயிலுக்கு வர நேரமே இல்லைங்க. படைத்தவனை வணங்குவதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் அதுதான் பாவம். அந்த பாவத்தை நீக்குவதற்காக கோயிலுக்கு வர முடியவில்லை என்றாலும் கூட ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு பதிகத்தை படிக்க வேண்டும் என்பதற்குத்தான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி என்றால், இதுவரை செய்த பாவங்கள் ஆச்சாரியனுடைய பார்வை பெற்றால் சஞ்சித வினையும் இன்றைக்கு ஆகாமிய வினையாக நாம் செய்யக்கூடிய வினைகளும் நீங்கும் என்பதுதான் சித்தாந்த கொள்கை. மறந்து விடாதீர்கள். நாம் இதுவரை செய்த பாவங்கள் எத்தனை பிறவி எடுத்திருப்போம். எனவேதான் குற்றங்கள் என்ற பன்மை சொன்னார். குற்றங்களை நாம் நீக்க வேண்டும். அதை நீக்குவதற்கு ஆச்சாரியனுடைய கருணை வேண்டும். அந்த ஆச்சாரியர் யார் என்றால், நாம் கையில் இருக்கிற திருமுறைகள் தான், அதை பாடிய ஆசிரியர்கள் தான். அந்த திருமுறைகளை படித்தால் குற்றங்கள் நீக்கி குணம் என கொண்டு, நான் அதுக்கு சித்தாந்தத்தில் ஒரு சித்தியாரை நினைவுபடுத்தி பாட்டு சொன்னேன். எனவே குணம் என கொண்டுன்றார். குற்றங்கள் நீக்கிய பிறகு எப்படி குணம்? குற்றங்கள் நீக்கிய பிறகு அவருடைய புண்ணியம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வாரா? புண்ணியம் என்று சொல்லல, குற்றங்கள் என்று சொன்னவர் நல்லவை என்று சொல்லியிருக்கலாம், நல்லவை என்று சொல்லல. எம்பெருமான் ஆச்சாரியனாக நமக்கு திருமுறையாக வந்த பிறகு நாம் திருமுறை படித்து விட்டோமையானால், அந்த படித்ததினால் குணம் என்பது படித்த பிறகு நம்மை அறியாமலே ஏதேனும் ஒரு தவறு செய்வோமையானால், சான்றோர் பெருமக்களே, நான் சொல்வதை அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு நாம் திருமுறைகளை படிக்கத் தொடங்கினோமோ அப்பொழுதே அவர்களுடைய ஆச்சாரியருடைய நயன தீட்சை நமக்கு கிடைக்கிறது. ஜீவன் முத்தராக ஆவதற்கு தகுதி நமக்கு உண்டு. அந்த ஜீவன் முத்தராக வாழுகிறவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய நல்லதும் தீதும் அவர்களை சாராது. இறைவன்தான் அவற்றை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய பயனை தருவான் என்பதுதான் சைவ சித்தாந்தம். சிறு தொண்டர் தன்னுடைய மகனை அறிந்தார். கொலை பாவம் தானே, தன் மகனை கொலை செய்தது பாவம் தானே. ஆனால் அந்த பாவம் அவர் ஏன் சாரவில்லை?
அதை கொலை செய்ய வைத்ததும் கொலை செய்ததும் சிறு தொண்டர் அல்ல. சிறு தொண்டர் எம்பெருமானை வழிபடுகிற ஜீவன் முத்தராக ஆகிவிட்ட காரணத்தால் அந்த ஜீவன் முத்தர் செய்த செயல்களெல்லாம் இறைவனுக்குரிய செயல்களே தவிர இவர்களுடைய செயல்கள் அல்ல என்பதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கை. இல்லாட்டி இன்னைக்கு அவங்கள முதல்ல கொலை செஞ்ச தன் மகனே குற்றவாளி கூண்டில் கொலை செய்தவரை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் நீதி. ஆனால் குணம் எனக் கொண்டு அது அவனுடைய குணப்பா. என்ன குணம்னா, அடியார்களுக்கு எதை கொடுத்தாலும் கொடுப்பேன். இயற்பை நாயனார் என்பால் இருப்பதை இல்லை என்று சொல்லாது தருவேன். பெருமானி, நீ கேட்ட மனைவி என்பால் இருக்கின்றாள். எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? யார் ஏற்பையார்? உன்னுடைய மனைவியை வேண்டி வந்தனம், விரும்பி வந்தனம் அல்ல. சேக்கிழார் மிக அற்புதமாக அந்த ஊசி முனையிலிருந்து பாடுகிறார். நான் வேண்டி வந்தனம், விரும்பி வல்ல. விரும்புதல்னா வேற. நான் வேண்டி வந்தனன், ரிக்வஸ்ட். நான் வேண்டி வந்தனன். எனக்கு தொண்டு செய்வதற்கு கூட அந்த பெருமாட்டி இருக்கலாம் அல்லவா? வேண்டி வந்தனம் என்றார். அப்ப உடனே திருத்தொண்டர் ஏற்பையார் சொல்லுகிறார், நல்ல வேளை சாமி, என்கிட்ட இருக்கிறத கேட்டீங்களே, என்ன மனசு பாரு, என்னிடத்தில் இருப்பதை கேட்டீர்களே, நான் தருகிறேன் என்கிறார். அப்படியானால் அதுதான் குணம். அந்த குணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, அதனால்தான் எடுத்து குணம் கொண்டு கோதாட்டி, குணத்தை எடுத்து அதனை பாராட்டுவாராம் இறைவன். அப்போ ஒரு முறை ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு முறை திருமுறையை படித்தால் நம்முடைய பாவங்கள் நீங்கும், இறைவனால் ஆசீர்வாதம் செய்யப்படுகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். கொண்டு கோதாட்டி, இது மூன்றாவது செயல். அதன் பிறகு கோதாட்டி என்ற நிலையில் இறைவன் நம்மை அடியவராக ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால் நம்முடைய சுற்றத்தால் எந்த விதமான தீமையும் துன்பமும் வராது. வந்தாலும் கூட அவற்றை இறைவன் அறிந்து அவற்றிலிருந்து நமக்கு விடுதலை தருவான். இதுதான் அவர் சொல்லுகிற செய்தி. இந்த பாட்டில் என்ன செய்வான் என்பதை பெற்றி என்ற ஒரு சொல்லினால் அவன் செய்யக்கூடிய செயல்களை பாருங்கள். குற்றங்கள் நீக்குவான், குணம் எனக் கொள்வான், சுற்றங்களின் சுற்றத்தை அறுப்பான். இந்த மூன்று தான் நாம் இறைவனை அடைய முடியாத, பேரின்பத்தை பெற முடியாத நிலைக்கு தடையாக இருக்கக்கூடியது. அந்த தடையை தேவாரம், திருவாசக, திருமுறைகளை நாள்தோறும் படிப்போமையானால் நிச்சயம் இறைவன் குற்றங்களை நீக்கி குணம் என கொண்டு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய பாசமாய சுற்றங்களை அறுப்பான் என்பதுதான் இந்த பாட்டினுடைய உள்ள கிடக்கை. இப்படி அறுப்பதினாலே நமக்கு ஒரு வெற்றிடம் கிடைக்காது. உயிர் எப்பொழுதுமே எதையும் சார்ந்துதான் வாழும். உயிர் எத்தன்மைத்தெனில் உடதத்தன்மைத்து என்று சேனாவுடைய உரை எழுதுவார். சித்தாந்த சாஸ்திரம் உயிர் என்றது எது என்றால் சார்ந்து நிற்கக்கூடியது என்று குறிப்பிடும். உயிர் என்றைக்குமே தனித்து இருக்காது. அதனாலதான் நாம் உயிர் எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியல. தனியா இருந்தா உயிர் கருப்புன்னு சொல்லிடலாம், சிவப்புன்னு சொல்லிடலாம், நெட்டைன்னு சொல்லிடலாம், குட்டைன்னு சொல்லிடலாம். ஆனால் உயிர் எப்பொழுதும் தனித்து இருப்பதில்லை. ஒன்று உடம்பை சார்ந்திருக்கும், தெரிந்த உடம்பை சார்ந்திருக்கும், கண்ணால் பார்க்கக்கூடிய உடம்பை சார்ந்திருக்கும், இல்லை என்றால் சூட்சம உடம்பை சார்ந்திருக்கும், இல்லை என்றால் இறைவனுடைய திருவடியை சார்ந்திருக்கும். இதை தவிர உயிர் தனித்து என்றைக்கும் இருப்பதில்லை. அப்போ உயிர் தனித்திருக்காது என்று சொன்னால் உயிர்களுடைய பாவங்கள் சுற்றங்கள் அறுக்கப்பட்டு விட்டன என்று சொன்னால் அந்த அறுக்கப்பட்ட வெற்றிடம் காலியிடம், அந்த காலியிடத்தில் எது நிரப்பப்படுமானால் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கான் அம்மானாய். அந்த வெற்றிடத்தில் இருக்கக்கூடியது இறைவனுடைய நினைவும் இறைவனுடைய திருவருளும் அவனுடைய பேரின்பம் தான் என்ற செய்திகள் இந்த பாடலில் சொல்லப்பெற்றிருக்கின்றன. அடுத்து கடைசியாக நான் சொல்லக்கூடியது 15 நிமிடம் சரியாக இருக்கிறது. இதிலே இருக்கிற தத்துவ விளக்கம் என்ன?